ஹலோ மக்களே, வீட்டிலே சாஸ்லாம் செஞ்சு நான் எப்படி எக் பாஸ்தா செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி தக்காளியும் வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. அது வேகிற கேப்பில் நம்ம ஒரு சைடு பாஸ்தாவை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, ஆயில் போட்டுட்டு பாஸ்தாவையும் போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. தக்காளி நல்லா வெந்ததுமே அதோட தோலை எடுத்துட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தாவும் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடியை நறுக்கின வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, வரமிளகா பேஸ்ட்டு, அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லாவே வேக வச்சுக்கோங்க. கிரேவி பதத்துக்கு வந்ததுமே நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிட்டு குட்டி குட்டியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக் இது கூட சேர்த்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, காரசாரமான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கலர் தான் இல்லைங்க, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.